ஸ்டார்ட் ரோலிங். நான் புழல் சிறையில் ஒரு மாதம் இருந்தபோது என்னோடு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இது ஒரு அரசியல் கொலை. இந்த கொலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை சம்பந்தப்பட்டிருக்கிறார். திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த வழக்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கத்தியாலும் அருவாளாலும் வெட்டப்பட்டார். இதில் துப்பாக்கியை இன்வால்வ்டு. இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிசிங் ராஜா. இந்த சிசிங் ராஜாவை ஆந்திராவில் வைத்து கைது செய்து 24 செப்டம்பர் 2024 அன்று காவல்துறையால் கொல்லப்படுகிறார். இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அன்பான தமிழ் பெருங்குடி மக்களே வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக நாம் தொடர்ந்து உரையாடிக்கிட்டு வர்றோம். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த பல்வேறு சம்பவங்களை தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கிற நேரத்தில் நாம் மறந்துட்டு தப்பாக போய் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். அப்படி நாம் நினைவில் கொண்டு வந்து மனதில் வைத்து கொண்டு யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவம் எது என்றால், பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை. பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையை தாண்டியும் தமிழகம் முழுக்கவே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிரபலமானவர். குறிப்பாக தலித் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கான ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவரால் உதவி பெற்று வழக்கறிஞரான ஏராளமான தலித் இளைஞர்கள், தலித் மக்கள் இன்றும் சென்னையின் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். பௌத்த மதத்தை தழுவியவர், பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர். இப்படிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 5 ஜூலை 2024 அன்று அவரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த படுகொலை இது தொடர்பான விவகாரங்களுக்குள்ளெல்லாம், இதோட பின்னணி இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி தமிழக அரசு அதை எப்படி கையாண்டதுன்றதை பார்க்கணும். சமூக நீதி அரசு என்று இந்த திமுக அரசு சொல்லிக் கொள்கிறது. அந்த ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர், ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி கேட்டது என்னென்னா, அவருடைய அலுவலகம், அவர் ஒரு சட்ட உதவி அலுவலகம் வைத்திருக்கிறார் பெரம்பூரில். அந்த அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை புதைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். தமிழக அரசு மிக கடுமையாக அதை மறுத்ததோடு அல்லாமல், அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் அது ஒரு பெரிய இடுக்கு, அங்கே அந்த முதலாண்டு நினைவு இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த இடத்தில் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை புதைக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டு அங்கே தான் புதைக்கப்பட்டார். இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை என்ன பின்னணி, யார் இதை செய்திருப்பார்கள் என்று பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வி மாயாவதி அவர்களே தமிழகம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்தலில் கலந்து கொண்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தமிழக முதல்வரிடம் வைத்துவிட்டு போனார். அது மட்டுமல்லாமல் இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள், பொதுமக்களும் இந்த கொலையை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தமிழக அரசுக்கோ தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கோ இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் பேசாமல் சிபிஐட்டே இதை ஒப்படைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா பிரச்சனை இல்லை, யார் உண்மையான குற்றவாளிகளோ அவர்களை சிபிஐ கண்டுபிடிக்க போகிறார்கள். ஆனால் நடந்தது, அதற்கு பிறகு நடந்த பல்வேறு சம்பவங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கின் புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று பல்வேறு சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த படுகொலை சம்பவம் நடந்த உடனே ஒரு சில மணி நேரங்களிலேயே கொஞ்சம் பேர், ஒரு 4-5 பேர் போய் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்கள். ஒரு வழக்கறிஞர் போய் அவங்கள சரணடை வைக்கிறாரு. அந்த வழக்கறிஞரையும் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்குறாங்க. ஒரு 6-7 பேரை காவல்துறை உடனடியாக கைது செய்து விசாரணை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. 5 ஜூலை 2024 அன்று திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். 14 ஜூலை 2024 அன்று இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த திருவேங்கடம் என்ற குற்றவாளி, அந்த திருவேங்கடத்தை காவல்துறை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாக்குமூலம் கொடுத்து, இவரை நாங்கள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் என்று போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. இது போன்ற கொலை வழக்குகளில் கஸ்டடியில் எடுக்கக்கூடியவர்களை எப்படிப்பட்ட பாதுகாப்போடு அழைத்து செல்வார்கள் என்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். பலத்த ஆயுதங்களோடு, AK-47 செல்ஃப் லோடிங் ரைஃபிள் உள்ளிட்ட பலத்த ஆயுதங்களோடு குறைந்தது ஒரு 20 காவலர்கள் இல்லாமல் கஸ்டடிக்கு எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. புழல் சிறை வாசலுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கடுமையான ஆயுதங்களோடு காவல்துறையினர் குற்றவாளிகளை எடுத்து செல்வார்கள் என்று. நான் ஒரு யூடியூப் வழக்கில் கைதானதுக்கே எனக்கு
15 போலீஸார் ஆயுதம் தாங்கிய போலீஸார் தான் என்ன காவலுக்கு எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் போன்ற முக்கியமான வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடியவரை கஸ்டடியில் எடுக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பு வைத்திருக்க வேண்டும்? அதிகாலை 4 மணிக்கு திருவேங்கடத்தை கஸ்டடி எடுத்து அவர் ஒரு இடத்துல நான் துப்பாக்கியை ஒளிச்சு வச்சுருக்கேன் என்று சொன்னாராம். அந்த துப்பாக்கியை எடுக்கிறதுக்காக காவல்துறையினர் போனாங்களாம். அவர் போய் அந்த மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து இவங்களை பார்த்து சுட்டாராம். ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கத்தியாலும் அருவாளாலும் வெட்டப்பட்டார். இதில் துப்பாக்கியை இன்வால்வ்டு இல்லை. ஸோ அந்த திருவேங்கடம் வந்து துப்பாக்கி வச்சுருக்கேன் சார்னு சொன்னாலும் அப்புறமா வேறு யாரையாவது ஆள் அனுப்பிச்சு போய் துப்பாக்கி எடுத்துருக்கலாம். இல்லை திருவேங்கடத்தையே எடுத்து எதற்கு கொண்டு போய் விடியற் காலை 4 மணிக்கு யாருமே இல்லாத புழல் பகுதியில் கொண்டு போய் அவரை அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்க சொன்னாங்களாம். அவர் எடுத்து துப்பாக்கியை எடுத்து காவல்துறை அதிகாரிகளை பார்த்து சுட்டாராம். பதிலுக்கு இவங்க திருப்பி சுட்டதில் திருவேங்கடம் இறந்து விட்டார் என்ற ஒரு கதையை சொன்னார்கள். இது ஃபஸ்ட்டு முக்கியமான குற்றவாளி திருவேங்கடம் இதில் கொல்லப்படுகிறார் என்கவுண்டரால். 24 செப்டம்பர் 2024 அன்று இன்னொரு என்கவுண்டர் நடக்கிறது. இந்த இன்னொரு என்கவுண்டரு இந்த வழக்குக்கும் இதற்கும் சம்மதம் இல்லை என்று தான் வெளிப்பார்வைக்கு தோன்றும். அந்த 24 செப்டம்பர் 2024 அன்று என்கவுண்டர் செய்யப்பட்ட நபருடைய பெயர், அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, ரவுடி. அவரோட பேர் வந்து சிசிங் ராஜா. நான் புழல் சிறையில் ஒரு மாதம் சென்னை சிறையில் இருந்தபோது என்னோடு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது தான் அவர்கள் அந்த விஷயத்தை சொன்னார்கள். இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிசிங் ராஜா. இந்த சிசிங் ராஜாவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இந்த வழக்கில் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்ற விவரம் அறிந்த ஒரே நபர் சிசிங் ராஜா. இந்த சிசிங் ராஜாவை ஆந்திராவில் வைத்து கைது செய்து கொண்டு வரும் வழியில் அவரும் ஆயுதத்தை எடுத்து காவல்துறையினரை தாக்க முயன்று பதிலுக்கு இவங்க சுட்டதில் சிசிங் ராஜா 24 செப்டம்பர் 2024 அன்று காவல்துறையால் கொல்லப்படுகிறார். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று யாராவது நீதிமன்றத்தை அணுக வேண்டும். யாருமே அணுகல. கடைசியாக கிட்டத்தட்ட இந்த கொலை சம்பவம் நடந்து 1 வருடம் கழிந்த பிறகு ஜூலை 2025 திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தம்பி இமானுவேல் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். இதுக்கு நடுவில் நடந்த ஒரு சின்ன அரசியலையும் உங்களோடு சேர்த்து சொல்ல வேண்டும். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யாரை தலைவராக போடுவது என்று விவாதங்கள் எல்லாம் நடக்கும்போது கட்சியின் தேசிய தலைமை ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி திருமதி பொற்கொடியவே நீங்களே இந்த பதவிக்கு வாங்க, மாநில தலைமை பதவியை ஏற்றுக்குங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா கட்சி நன்றாக நடக்கும் என்று சொன்னபோது எனக்கு சிறிய வயதில் குழந்தை இருக்கிறது, நான் அதை பார்த்துக்கணும், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்று அவர் சொன்னபோது அந்த கட்சியிலேயே இருந்த ஆனந்தன் என்ற வழக்கறிஞர் நான் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு திருமதி பொற்கொடி அவர்கள்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு இந்த தலைமை பதவியை கொடுங்க அப்படின்ட்டு பொற்கொடி அவர்கள்கிட்ட ஆனந்தன் மீண்டும் மீண்டும் ஏன் வலியுறுத்துகிறார் என்றால், நான் அண்ணன் வழக்கை சிபிஐக்கு மாற்றுறதுக்கான வழக்கு தொடரும் வேலைகளை நான் பார்க்கிறேன் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அவருக்கு தலைமை பதவி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆனந்தன் கடைசி வரைக்கும் வழக்கு பதிவு செய்யவே இல்லை. ஜூலை 2025 தான் ஆனந்தன் முதல் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிறார். வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றால் எவ்வளவு தயாரிப்பு வேலைகளை செய்ய வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வழக்கில் உரிய முறையில் தயாரிப்பு வேலைகள்லாம் எதுவுமே செய்யாமல் அவசர கோலத்தில் ChatGPTயில் ரெடி பண்ணி ஒரு பெட்டிஷனை தப்பும் தவறுமாக ஒரு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து விட்டு இந்த மனுவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் இந்த வழக்கு தொடர்பான கோப்புகளை கொண்டு வாருங்கள், இதற்குள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை அவசரமாக சென்னை காவல்துறை தாக்கல் செய்து விடுகிறது. இவர்கள் தான் குற்றவாளிகள், வேறு ஒரு கொலைக்கு பழி வாங்கிறதுக்கு தான் ஆம்ஸ்ட்ராங் இந்த கொலை நடந்திருக்கிறதுன்ட்டு அவசரமாக இவர்கள் நினைத்தவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்கள் அத்தனை பேர் மீதும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சி சிறையில் அடைத்து விடுகின்றனர். இது முடிஞ்ச பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைகிட்டேருந்து இந்த வழக்கு கோப்புகளை எல்லாம் கொண்டு வாங்கன்ட்டு வாங்கி ஒன்று ஆராயும் போது அடிப்படையான விசாரணையை கூட இவர்கள் சரியாக செய்யவில்லை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் புரிந்து கொள்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகர காவல்துறையின் அனைத்து கோப்புகளையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு 24 செப்டம்பர் 2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறது. இப்போ ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டால் காவல்துறை செய்ய வேண்டியது என்ன? கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த மாற்றும் போது சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதலாக ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அது என்னவென்றால், ஏற்கனவே காவல்துறை விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த குற்றப்பத்திரிகையை ரத்தும் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸோ உடனடியாக காவல்துறை என்ன பண்ணணும்னா, அந்த வழக்கு கோப்புகளை சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவர்கள்
தங்களது விசாரணையை தொடர்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சுன்னா உடனே அதை செய்கிறது தான் ஒரு காவல்துறையோட கடமை, அரசு துறையோட கடமை. மாறாக ஒரு கோப்பை கூட சென்னை காவல்துறை சிபிஐயிடம் ஒப்படைக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு கோப்புகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிபிஐயும் சென்னை மாநகர காவல்துறைக்கு கடிதமும் எழுதிவிட்டது. அதற்கு பிறகும் இவர்கள் கோப்புகளை ஒப்படைக்கவில்லை. இந்த நிலையில் நவம்பர் 2025 தமிழக அரசு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு சிபிஐக்கு செல்வதற்கு உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை தடையாணை பெற்றுள்ளனர். இதில் நாம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்கள், பல்வேறு பொதுமக்களும் சொல்கிறார்கள், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி அவர்களே சொல்கிறார், இது ஒரு அரசியல் கொலை. இந்த கொலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை சம்பந்தப்பட்டிருக்கிறார், திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு சம்பந்தப்பட்டிருக்கிறார். இவை அனைத்தையும் விசாரிக்க வேண்டும் என்றால் சிபிஐ தான் இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று இவ்வளவு பேர் கோரிக்கை வைத்த பிறகும் சிபிஐ விசாரணைக்கு இதை அனுப்பவே மாட்டேன் என்று தமிழக அரசு பிடிவாதம் பிடிப்பதன் மர்மம் என்ன? இந்த மர்மம் இப்போதைக்கு விலகாது. ஏன்னா தமிழக அரசு தப்பித்தவறி கூட இந்த வழக்கில் நியாயமான விசாரணை நடைபெற விடாது. ஏன்னா கஸ்டடியில் இருக்கும்போது தூக்கிட்டு போய் இத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னாலே உங்களுக்கு இதோட நோக்கம் என்னன்றது தெரியும். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் அதற்கு வழிவகுக்கும். தமிழகத்தில் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கை மூடி மறைப்பதற்கு திமுக அரசு என்னென்னவெல்லாம் செய்தது என்பதை வாக்குச்சாவடிக்கு நீங்கள் செல்லும் போது நினைவில் வைத்துக்கொண்டு வாக்களியுங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் பேசும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள், உண்மை வெளியே வரும், நியாயமான விசாரணை நடக்கும் என்பதை பல்வேறு கூட்டங்களில் வாக்குறுதியாகவே அளித்துள்ளார் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஸோ இந்த வழக்கில் உண்மை வெளியே வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.